Hi viewers, welcome to Aathu Samayal. இப்போ வந்து வாழைக்காய் சிம்பிள் வறுவல் எப்படி பண்றது அப்படின்றது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ரொம்பவே ஈஸி இது. 5 minutes வேலை தான் இது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும், வாழைக்காவை ரெண்டு ரெண்டா கட் பண்ணி இந்த மாதிரி இட்லி பாத்திரத்துல இட்லி தட்டுல நீங்க வேக வைக்கணும். ஒரு 5 minutes வேக வச்சா போதும். இட்லி பாத்திரத்துல எப்படி நீங்க இட்லி வேக வைப்பீங்க அந்த மாதிரி ஒரு 5 minutes வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வாழைப்பழம் உரிக்கிற மாதிரி இந்த தோல் உரிக்க வந்துரும். உங்களுக்கு ரொம்ப சரியா புரியல அப்படினா நெக்ஸ்ட் வீடியோல வந்து வாழைக்காய் பொடி மாஸ் நான் பண்ணி காமிக்கிறேன். அதிலே உங்களுக்கு இதே ப்ரொசீஜர் தான், அதை நான் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி உரிக்க வந்துரும். இப்படி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு நம்ம தாளிச்சோம்னா உங்களுக்கு வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடும். இப்போ எண்ணெய் விட்டு கடுகு வெடிச்சாச்சு இது. இப்போ இதுல வந்து கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உளுந்து போடுறேன். தேவையான அளவு மிளகாய்த்தூள். இது வந்து வரமிளகாவும் தனியாவும் சேர்த்து அரைச்ச பொடி. உங்களுக்கு வேணும்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம் போடுறேன். உப்பு. வாழைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். இங்க பாருங்க, நல்லா வறுத்தாச்சு இது. இந்த மாதிரி நீங்க வேக வச்சு எடுத்தாதான் இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பா வரும். அப்படி இல்லைன்னா தண்ணி விட்டு வேக வச்சு இதை ஃபில்டர் பண்ணிங்கன்னா கூட இந்த அளவுக்கு கிறிஸ்பா வராது இது. ஸோ ரொம்ப சிம்பிளாக பண்ண வேண்டியது. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் நான் தூவினேன், அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நான். நீங்கள் பெருங்காயத்தூள் மட்டும் இந்த தாளிக்கிறதுல கொஞ்சமாக தூவிக்கணும். தூவிட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கிறிஸ்பாக நல்லா இருக்குது பாருங்கள். லைட்டாக ஈரப்பதம் வேணும்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி தெளிச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். வெரைட்டி ரைஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்க்கெலாம் இந்த மாதிரி நீங்கள் வறுவல் கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா மதியத்தில் ரொம்பவே இது நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்துட்டு உருளைக்கிழங்கு வறுவல் மாதிரியே இருக்குது பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.